மதுரை மேலூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். இதையடுத்து அவர் பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் மேலூர் தொகுதி எம்எல்ஏ பெரியபுல்லான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டியில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பெருமாண்டி மற்றும் பட்டீஸ்வரம் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதிமோகன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கினார். கடலூர் மாவட்டம் முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கம் தசரதபுரத்தில் நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இதில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. செங்கோட்டை நகர அதிமுக சார்பில் பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. MGR சிலை அருகே புவனகிரி நகர கழக செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.